गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூன் மாதம் 26ஆம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை, ஆனி மாதம் 12ஆம் தேதி. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் 3:30 மணி வரை மதியம் அவிட்டம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக சதயம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். வரவேண்டிய லாப பண வருகைகள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நன்மைகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒப்பந்த ரீதியிலான செயல்பாடுகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அவசர தனத்தையும் பதற்றத்தையும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் வேலைகள் இன்னைக்கு நல்ல முறையில நடக்கும். பேராசைகளை தூண்டும் வகைகள்ல பேசக்கூடிய நபர்களை இன்றைக்கு தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உங்களுக்கான நன்மையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அம்மா வழியில லாபங்கள், ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய பயணங்கள் இல்லைன்னா விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக சிறு சிறு செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த செலவினங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். செய்தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பயண வழிகள்ல ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு உள்ளது. வெளியூர், வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளின் வழிகளில் பண செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கால் சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. விரும்பிய விஷயங்கள்ல செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உள்ளது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பண உதவி செய்யும் விஷயங்கள், கடனாக வேற ஏதாவது தர்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள், நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது.
பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே ஏதாவது கடன் வாங்கியிருந்து அதை அடைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அடைக்க ஆரம்பிச்சோம்னா அந்த கடன்கள் வெகு சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் சிறு சிறு கவன நிலைகளும் எச்சரிக்கைகளும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். புதிதான தொழில் ரீதியிலான முயற்சிகளோ, வியாபார ரீதியிலான முயற்சிகளோ, அரசு பணிக்கான முயற்சிகளோ, இந்த மாதிரி ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இதன் ரீதியில ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. மாமியார் வழியில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசு வழியில அபராதம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் இன்னைக்கு அதன் சார்ந்த ஆவணங்களை சரியா வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து இன்னைக்கு நம்ம தவிர்த்திடலாம். அதனால சரியான முறைப்படி நம்ம தொழில் முறைகளை மேற்கொள்ள வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வீண் பிடிவாத நிலைகளை கைவிட வேண்டியது இன்றைக்கு அவசியமானதாக இருக்கிறது. வீட்டில் உள்ளவர்களுடைய பேச்சுகளுக்கு கொஞ்சம் செவிமடுத்து நம்ம செயல்பட வேண்டிய நிலைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு தொழில் முறைகள்ல ரகசியமான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தொழில்முறை எதிரிகள் வழியில தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைனா வியாபார ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளும் வழிகளில் ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெருமளவு பணம் போடும் விஷயங்கள் தொழில் முறைகளில் வியாபார முறைகளில் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் மட்டும் சிறு கவன நிலைகள் செலுத்த வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களை அவசரப்படாமல் செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல வியாபார முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல வரவேண்டிய பணங்கள் இருந்தால் அந்த மாதிரியான லாப பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் முறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தொழில் இல்லைனா வியாபாரம் இல்லைனா பணிகளில் அந்நிய மொழி இல்லைனா அந்நிய மதத்தை சார்ந்த நபர்கள் புதிதாக அறிமுகமாவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். அதனால அதிகப்படியான கவனங்கள் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யலாம். அது பலவித நன்மைகளை தரக்கூடியதாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதனால ஒரு நிலம் வாங்குறது, நகை வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகளில் தடுமாற்றங்களும் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது துன்ப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால புதிதான முயற்சிகளை தவிர்த்துட்டு நம்ம சாதாரண நாளை போல கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று ஆட்சி பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தந்தை வழியில எதிர்பார்த்த லாபங்கள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்கள் வழியில ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள், தந்தை வழி சொத்துகள்
இதன் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய வெளிநாட்டு பயணம் சார்ந்த வேலைகள்ல தொழில் முயற்சிகள் போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆன்மீக பயணங்கள் போவதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் வழிகளில் எதிர்பார்த்த நன்மைகளோ இல்லைன்னா உதவிகளோ கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர் அதிகாரிகள் வழியில ஏதாவது நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மதியத்திற்கு பின்பாக தந்தை வழியில தொழிலுக்கான ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அப்பா கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலத்தொழிலை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கிறது. கோவில் ரீதியிலான ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புனித பயணம் சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகளில் கொஞ்சம் ஒரு தடுமாற்ற நிலைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அதில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால புதிதான முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நிலைகள் இன்றைக்கு இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இன்னைக்கு அதில் 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது நல்லபடியாக நடக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழிகளில் நமக்கு எதிர்பார்த்த நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர் மற்றும் ரெட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவதுர்கை வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகளையும் நிதான நிலைகளையும் பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கருவிகள் ஆயுதங்கள் சார்ந்த விஷயங்கள் நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு வேலை செய்ய வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எதிரிகள் வழியில் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மாமியார் வழியில ஏதாவது தகராறுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவரவர்களுடைய தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத வீண் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகளும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக தந்தை வழியில ஏதாவது செலவினங்களோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளோ வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழிகளில் கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைன்னா தேவையில்லாத இடையூறுகளோ இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கோவில் வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தர்மஸ்தாபன வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது.
இருக்கின்றது. எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இல்லைன்னா பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான செயல்பாடுகள் வழிகளில் ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான ஒரு பயணங்களை மேற்கொள்ளும் போது அதன் வழிகளில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளலாம். வரன் பார்க்கும் விஷயங்களுக்கான பயணங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேற்கொள்ளும் புதிதான விஷயங்கள் வழியில நமக்கு எதிராக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால புதிதான விஷயங்கள்ல ஈடுபடும் முன்பு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தை இன்னைக்கு கையில் எடுத்தாலும் அதெல்லாம் சாதகமாக வெற்றிகரமாக நமக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகள் இல்லைன்னா நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், வரன் பார்க்கும் விஷயங்கள், இதன் வழிகளில் ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதன் வழிகளில் ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர் வழியில ஏதாவது சிறு சிறு சந்தேகங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில சிறு கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரயில்வே துறை சம்பந்தமான வேலைகள்ல முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். நீதித்துறை சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக மனைவிக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சிறுநீரகம் சம்பந்தமான தொற்றுகள் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதன் வழிகளில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்காக கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இரண்டாவது பிள்ளைகள் வழியில கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இல்லைன்னா ஏதாவது செலவுகளை சந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ்ல ஏதாவது மோசடிகள் நடந்திருந்தா அதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்ய போய் நாமளாக மாட்டிக்க கூடாது. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நண்பர்களாக இருக்கும்போது நம்ம ஏதாவது உதவிகள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிதானமும் கவனமும் அவசியமானதாக இருக்கிறது. பண உதவி செய்கிறீங்க, கடனாக வேறு ஏதாவது பொருட்கள் தரீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல முறையில் உடல்நிலையில முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய மருந்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அதற்கான ஒரு முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். ஏதாவது கடன் வாங்கியிருந்து அதை அடைக்க முடியாமல் சிரமப்படுறீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாதி அளவாவது நம்ம இன்னைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமே கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம்
கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. சாலை பகுதிகளில் வேலை செய்யும்போது, வீட்டில் இருக்கும்போது, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ருணரோக சதுருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். மூத்த சகோதரர் வழியில் ஏதாவது சின்ன தொந்தரவுகளோ இல்லைனா பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்களில் உங்களுக்கு அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அரசு முறை பதவிகளாக இருந்தாலோ, தனியார் துறைகளில் வேலைகளில் இருந்தாலோ, உங்களுடைய வேலைகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வேலைகள் சார்ந்த முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். அவசரப்படாமல் இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள் வழிகளில் எதிர்பாராத சிறு சிறு தொந்தரவுகளோ, பிரச்சனைகளோ, இடையூறுகளோ இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. முடிஞ்சால் பாதுகாப்பு கவசங்களோடு நம்ம போக வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் அவசரப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மனதிற்குள்ளாக ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்னால மன அழுத்தங்கள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிரிகள் வழியில தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆயுதம், நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக கணவன் மனைவிக்குள்ளாக பேச்சுவார்த்தைகள்ல ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலமாக இன்றைய நாள் இருக்கின்றது. மனைவி வழியில ஒரு சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களாக செலவுகளோ இல்லைன்னா பார்ட்னரோடு சிறு உரசல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழிகளில் ஏதாவது ஒரு செலவினங்கள் அதிகரிக்கலாம், இல்லைன்னா இடையூறுகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு உள்ளது. பிள்ளைகள் வழியில கருத்து வேறுபாடுகளோ விரைய செலவுகளோ வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொருட்கள் மீதான விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. விஷ ஜந்துகள், ரசாயனம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கையாளும் போது நிதானமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பதற்ற உணர்வுகள், பய உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாள்ல இருக்கின்றார். உறவிலேயே வரன் பார்க்கும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனதிற்கு பிடித்த வரன் அமையறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒருத்தர் தேவையில்லாம பேசுறாங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது.
பிள்ளைகள் வழிகளில் முக்கியமான முடிவுகள் குறித்து ஆலோசனை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை செய்கின்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வது மிகுந்த பலன் தருவதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில மருத்துவ தேர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்ளும் சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மதியத்திற்கு பின்பாக பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. இல்லைன்னா அதன் வழிகளில் ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில கருத்து வேறுபாடுகளோ இல்லைன்னா செலவுகளை மேற்கொள்ளும் ஒரு விஷயங்களோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இவங்க வழிகளில் ஏதாவது இடையூறுகள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பூஜைகள், பிரார்த்தனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போது அதன் வழிகளில் ஏதாவது இடைஞ்சல்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தவிர்த்துட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்தோம்னா 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள், தொழில் சம்பந்தமான முயற்சிகள், திருமண ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறீங்கன்னா அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு எடுத்து செய்யலாம். மற்ற ஏதாவது பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வதற்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். புதிதாக வீடு வாங்கும் எண்ணங்கள், மனை ரீதியிலான விஷயங்கள், இந்த மாதிரியான வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாகன சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அசையாத சொத்துகள் இல்லைன்னா வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்குவது குறித்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு பண பற்றாக்குறை காரணமாக ஒரு லோன் போடலாம், இல்லைன்னு சொன்னா வெளியில நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி ரீதியிலான விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அம்மாவிற்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். இல்லைன்னா அம்மாவோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. திருத்தல தரிசனங்களுக்கு செல்லும் முயற்சிகள் வழிகளில் ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபார முறைகளின் வழிகளில் செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மார்பு பகுதி, சுவாச உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான பகுதிகளில் உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக பூர்வீக சொத்துகளின் வழிகளில் உங்களுக்கு வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. அசையா
அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்குவது குறித்த விஷயங்களாக பிள்ளைகள் வழியில ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான ஒரு பயணங்களை மேற்கொள்ளும் போது அதில் பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வியாபாரம், தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள், வெளிநாடு ரீதியிலான பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நாமளா எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காம இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான ஒரு விஷயங்களை மேற்கொள்ளும் போது அதன் வழியில நமக்கு எதிராக தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம எந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம கையில் எடுக்கிறோமோ அந்த வேலைகள் சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்ம கையில் எடுக்கக்கூடிய வேலைகள் நமக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. நம்மளுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். குழந்தை பேரு ரீதியிலான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குழந்தைகள் பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான ஆலோசனைகளோ முடிவுகளோ எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தேவை காரணமாகவோ இல்லைன்னா ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலோ அதன் வழிகளில் இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதீத தைரியங்கள் இன்றைக்கு நிறைய இருக்கும். அதனால செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில பிரச்சனைகள் வந்ததுன்னா அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய திறன்கள் நம்மளிடம் இன்றைக்கு அதிகமாகவே இருக்கும். இளைய உடன்பிறப்புகள் வழியில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதன் வழியில மருத்துவ ஒரு தீர்வுகளை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மற்றவர்கள் வழியில நமக்கான நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளில் பயணங்கள் போவதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக விளையாட்டு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. இராணுவ வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உபதேசிக்கும் தகுதிகள் நம்மளிடம் அதிகமாக காணப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அசையாத சொத்துகள், வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு உள்ளது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்ய போய் நாமளா தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கடனாக பணம் தரீங்க இல்லைன்னா ஏதாவது பொருட்கள் தரீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் தேவை. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது நிதானங்களை கடைபிடிக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல மற்றும் புதிதான செயல்பாடுகளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வேண்டாம். கடன் அடைக்கக்கூடிய முயற்சிகளை இன்னைக்கு தான் எடுக்க போறீங்கன்னு சொன்னா அந்த மாதிரியான முயற்சிகள் இன்னைக்கு வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது நிதான நிலைகள் அவசியம். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அவசரப்படாம எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதான நிலைகளையும் கவன நிலைகளையும் மேற்கொள்ள வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைக்கு குடும்பஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். மனைவி வழியில் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் வழிகளில் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பண வரவுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வியாபார ரீதியிலான பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கட்டிடங்கள், வாகனங்கள், இதன் வழிகளில் வாடகை சார்ந்த பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா வழியில ஏதாவது பண உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஒரு பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கல்வி சம்பந்தமான லாபகரமான செய்திகள், செயல்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகள் வழிகளில் எதிர்பார்த்த நன்மைகள், ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் சம்பந்தமான வழிகளில் லாபங்களும் பணவரவுகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு வாக்குவாதங்கள் இருக்கலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள்லையும் நம்ம கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. முக பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். முன்கோபங்களை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாளில் இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக இளைய சகோதரர் வழியில ஆதரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமனார் வழியில பணவரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எழுத்துத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வகைகளில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தைரியமிக்க செயல்கள் வழிகளில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புத்தி கூர்மையும் மனோபலமும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். காசோலைகள் வழிகளில் பணம் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆர்வமுடன் சம்பாதிக்கக்கூடிய திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகளும் எச்சரிக்கை நிலைகளும் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போது, தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும்போதோ இல்லை வீட்டில் முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. திடீர்னு ஒரு பயணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அது பலவித நன்மைகளை நடத்தி தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களை வாங்குறீங்க, இல்லை ஒரு நிலம் பத்திரப்பதிவு பண்றீங்க, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வரவுகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகளில் சிறு சிறு தடுமாற்றங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய ஒரு தேவைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கும். எதிரிகள் வழியில தொந்தரவுகளை சமாளிக்க வேண்டிய திறன்களும் நமக்கு இருக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு உள்ளது. பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தனியார் துறைகள்ல இருந்தாலோ இல்லைன்னா அரசு முறை சார்ந்த ஒரு விஷயங்களாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க வேலைகளுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான வேலைகளில் புதிதான முயற்சிகளும் வெற்றி வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
உடல்நிலை குறித்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இளைய சகோதரர் வழியில ஏதாவது ஒரு செலவினங்களையோ இல்லைன்னா பிரச்சனைகளையோ சந்திக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமனார் வழியில பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களோ இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக குடும்ப ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகளையும் கவன நிலைகளையும் கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தலை சார்ந்த தொந்தரவுகள், முக பகுதிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் வச்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பண வரவுகள் உங்களுக்கு இருந்தாலும் எதிர்பாராத ஏதாவது ஒரு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அந்நிய மொழிகள் கற்கக்கூடிய எண்ணங்கள் அதில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆவணங்கள், சான்றிதழ்கள் சார்ந்த விஷயங்கள், காசோலை சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு வச்சுக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பேச்சு ரீதியிலான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனநிலையில ஒரு பய உணர்வுகளும் பதற்ற உணர்வுகளும் செயல்பாடுகள் தடுமாற்றங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதில் 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகள், புதிதாக ஏதாவது பெரிய வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரியான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்கிறதுக்கு இன்னைக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் பயணங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. 2வது திருமணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு மிகவும் உகந்த தினமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீர விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியிலான செலவினங்கள் அதிகரிக்கலாம். இல்லைன்னா குடும்பத்தின் தேவைகளுக்கான செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விற்பனை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில் குடும்பத்திற்குள்ளாக பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியில் ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். உறவு முறைகள் உதவக்கூடிய சூழல்கள் வரலாம். உறவு முறைகள்ல நம்மளிடம் ஏதாவது பண தேவைகள் எதிர்பார்த்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல நம்ம கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியங்கள் அதிகமாக இருக்கின்றது. வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்கன்னா அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பண வரவுகள் இருந்தாலும் செலவினங்களும் வரிசையாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக உங்களுக்கான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள் வழிகளில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய வகைகளில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான ஒரு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கும். மறைமுகமான பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு அவதிகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். கடன் ஏதாவது வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
செலவினங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வழியில எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வெளிநாட்டில் வேலை தேடும் முயற்சிகளுக்கான பயணங்கள், தொழில் தொடங்கும் முயற்சிகளுக்கான பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்க கூடாது. இப்போ கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள், வேற ஏதாவது ஒரு விஷயங்களை கடனா வாங்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான செயல்பாடுகளை கொஞ்சம் நம்ம தவிர்த்து விட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் எடுக்கும்போது அது நல்ல விஷயங்களாக இருந்த போதும் நமக்கு எதிராக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நம்ம கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால நம்மளுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் இந்த மாதிரி எடுத்தோம்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.